என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே என்று வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடியும். அப்படி என்றால் உண்மையில யார் கர்த்தரை விட்டு விடுகிறவர்கள் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாதவர்கள். யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பு செய்ய விரும்புகிற எவனுமே ஒளியினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளி யார்? கிறிஸ்து. இந்த வசனம்தான் வெளிச்சம். உண்மையிலே நன்மை செய்யணும், வாழ்க்கையில அவருக்கு பிரியமாய் நாம் வாழணும், இப்படி உண்மையிலே விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த வசனத்துக்கு நேராய் திரும்புவார்கள். இந்த வசனத்தை வேண்டாம் என்று விட்டு விடுகிறவர்கள் யாரை விட்டு விலகுகிறார்கள் தெரியுமா? யாரை விட்டு விடுகிறார்கள் தெரியுமா? கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். அதை தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே என்று. பல நேரத்துல நம் வாழ்க்கையில நாம் பாதிக்கப்படும் போது நாம் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, நாம் அவரை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறோம். இளையகுமாரனை தகப்பன் வீட்டை விட்டு வெளியேற்றவில்லை, இளையகுமாரன் தகப்பனை விட்டு வெளியே போனான். ஏன்? தகப்பனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறதை, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பதை அவன் விரும்பாதபடியினாலே. அப்பா என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்பா என் வாழ்க்கையில தலையிடக்கூடாது, அதனால நான் என்ன செய்யணும்? அப்பா விட்டு வெளியே போயிடணும். இதுதானே வேதத்தை விட்டு விலகுகிறவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லக்கூடாது, நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேன்னு கர்த்தர் சொல்லக்கூடாது. எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல நான் சாய்வேன், எனக்கு இஷ்டப்பட்ட காரியத்தை நான் செய்வேன் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த வசனத்துக்கு தங்களை தூரமாக்குகிறார்கள். யார் வசனத்துக்கு தங்களை தூரப்படுத்துகிறார்களோ அவர்கள் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை விட்டு விட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது.